Class 10th Maths, Chapter 7, Mensuration, Exercise 7.2, Full Vision. Hello students, last minute channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிருங்க. இப்போ exercise 7.2ல revision பார்க்கலாம். First sumல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு inner diameter 10 மீட்டர். இதோட ஆழம் வந்து எவ்வளவு 14 மீட்டர் கொடுத்தாங்க. ஸோ diameter 10 மீட்டர். ஸோ ரேடியஸ் வந்து எவ்வளவு 5 மீட்டர். எம்பெக்மெண்ட்டோட வித் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. எம்பெக்மெண்ட்டோட ஹைட்டை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இது ஒரு சிலிண்டர் சேஃபில் இருக்குது. அப்போ இது எந்த சேஃபில் இருக்குன்னா உங்களுக்கு வெல் இருந்ததுன்னா அதை சுற்றி ஆஃப் த வெல் கிணறு எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு தோன்று, அதாவது சைட்லேயும் அந்த அளவுக்கு ஆழம் போட்டிருக்குறாங்க. சரிங்களா? இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டரும் வால்யூம் ஆஃப் த எம்பெக்மெண்ட்டும் ஈக்குவல் தான். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணி வால்யூம் ஆஃப் த எம்பெக்மெண்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களோட ஹைட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட வெல் வந்து சிலிண்டர் ஃபார்மில் இருக்குது. அதை சுற்றின எம்பெக்மெண்ட் வந்து என்னது ஹாலோ சிலிண்டர் ஃபார்மில் இருக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் த எம்பெக்மெண்ட்டுக்கு ஃபார்முலா ஹாலோ சிலிண்டர் ஃபார்முலா போட்டாச்சு, வெல்லோட ஃபார்முலா சிலிண்டர் ஃபார்முலா போட்டாச்சு வால்யூமோட. இப்போ எல்லாத்துக்கும் வேல்யூஸ் தெரியும், எம்பெக்மெண்ட்டோட ஹைட்ஸ் மட்டும் தெரியாது. ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் சப்ஸ்டியூட். ஸோ இப்போ வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கேபிட்டல் ஆர் வந்து இங்கே ஒரு 5, இங்கே ஒரு 5. ஸோ ஹாலோ சிலிண்டருக்கு மொத்தம் 10. ஸோ 10 கேபிட்டல் ஆர் வந்து 10, ஸ்மால் ஆர் வந்து 5 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. வால்யூம் ஆஃப் த வெல்லோட ஹைட் வந்து என்னது 14. ஹெச் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீது எல்லாத்தையும் இந்த சைடு பை கேன்சல் ஆகிடும். 10னா 100, 5னா 25, 100 minus 5 75. ஸோ 75 இந்த சைடு கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 40/3 வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4.66 மீட்டர் ஹைட். த ஹைட் ஆஃப் த எம்பெக்மெண்ட் இஸ் 4.66 மீட்டர். செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் ஒரு டயாமீட்டர் வந்து 20 சென்டிமீட்டர். அதோட வாட்டரோட ஹைட், அந்த கிளாஸ்குள்ளே இருக்கிற வாட்டரோட ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர். ஸோ சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் ஆஃப் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர், ஹைட் 4 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு ஸ்மால் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் வந்து உள்ளே இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ கால்குலேட் த ரைஸ் ஆஃப் த வாட்டர். அப்போ உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுற சிலிண்ட்ரிக்கல் மெட்டலோட வால்யூம் எவ்வளவோ அதுதான் உங்களோட ரைஸ் ஆஃப் த வாட்டர் ஆஃப் த கிளாஸ். ஓகே, ஃபிகர் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃபிகர் என்ன, ஒரு சின்ன சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் வந்து அதோட ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர், ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். அதை வந்து 9 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கிற வாட்டரோட ஹைட்டு 9 சென்டிமீட்டர் இருக்கிற ஒரு சிலிண்டர் ஒரு கிளாஸ்க்குள்ளே இம்ப்ரெஸ் பண்ண. வால்யூம் ஆஃப் ரைஸ்டு வாட்டர்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் இம்ப்ரெஸ்டு. எந்த மெட்டலை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அந்த மெட்டலோட வால்யூமும் ரைஸ் ஆகிற வாட்டரும் ஈக்குவல் சொல்லியாச்சு. ஸோ ஈக்குவல் பண்ணிக்கலாம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டரோட வால்யூம் ஃபார்முலா என்ன உங்களுக்கு πr²h. இப்போ ரைஸ்டு வாட்டர் வந்து இதுவும் πr²h தான், ஏன்னா அது பெரிய சிலிண்டரில் ரைஸ் ஆகுது. இப்போது இதுக்கு வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5 × 5 × 5 குட்டி சிலிண்டரோட ஹைட்டு 4 பை r²க்கு வந்து டயாமீட்டர் 10² ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஹைட் ரைஸ் ஆகிறதா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, அது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ h² ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1ன்னு வரும். ரைஸ் ஆஃப் த வாட்டர் ஆஃப் த கிளாஸ் எவ்வளோ 1 சென்டிமீட்டர். தேர்ட் சம், ஒரு கோனிக்கல் உட்டன் பீஸ் கொடுத்துருக்குறாங்க கோனிக்கல் சேஃபில். அந்த உட்டன் பீஸோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 484 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம். அதோட ஹைட் வந்து 105 மீட்டராக இருக்கும்போது அதோட வால்யூம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா, இது ஒரு சர்க்கிள் சேஃபில் இருக்குது. ஸோ இதுக்கு 2πr சர்க்கம்ஃபரன்ஸ், 2πr = 484. இதுலேருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 2 × π அந்த பக்கம் கொண்டு போயிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஆரை கொண்டு போய் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், வால்யூம் ஆஃப் கோன். வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்ன, 1/3 r²h. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆரோட வேல்யூ 77² h வந்து 105. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னவா கிடைக்கும், 652,190 சென்டிமீட்டர் க்யூப். வால்யூம்ன்றதுனால க்யூப். கொஞ்சம் பெரிய கால்குலேஷன் தான், பொறுமையாக மல்டிப்ளிகேஷன் பண்ணி போடுங்க. ஃபோர்த்து சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கோனிக்கல் சேஃபில் ஒரு கண்டெய்னர் இருக்குது, அதில் பெட்ரோல் ஃபில் பண்ணுறாங்க. அதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க. அதில் பெட்ரோல் வந்து ரிலீஸ் ஆகுது. எவ்வளோ ரிலீஸ் ஆகுதுன்னா 25 cubic meter per minute. பெர் மினிட்டுக்கு 25 cubic meter ரிலீஸ் ஆகுது.
ஸோ ஹவு மெனி மினிட்ஸ் த கண்டெய்னர் வில் பி எம்டீடு, எப்போ வந்து எம்டி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா மினிட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து மினிட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோனிக்கல் கண்டெய்னர். கோனிக்கல் கண்டெய்னரோட வால்யூமும் மினிட்ஸுக்கு எவ்வளோ பெட்ரோல் ரிலீஸ் ஆகுது அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் கோன் எவ்வளோ 1/3 πr ஸ்கொயர் ஹெச். வால்யூம் ஆஃப் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 1/3 பையோட வேல்யூ 22/7, ஆர் வந்து உங்களுக்கு 10 × 10, ஹெச் வந்து 15/25. வால்யூம் ஆஃப் த பெட்ரோல் ரிலீஸ்டு பர் மினிட் வந்து உங்களுக்கு என்னது 25 cubic மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் என்ன வரும்? 62.8. ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 63 minutes will be the tank conical container will be emptied. Sum 5. அங்கே அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. ஃபிகரில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 6, 8, 10 சென்டிமீட்டரில் கொடுத்தாச்சு. இதை வந்து அரவுண்ட் ரிவால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சாலிடு ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கொஷின் என்ன கேட்டிருக்கு? ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் வால்யூம் ஆஃப் த டூ சாலிடு ஸோ ஃபார்ம்டு. ஸோ ரிவால்வ் பண்ணும்போது சாலிடு ஃபார்ம் ஆகும், ஒரு சேஃப் ஃபார்ம் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஒரு சேஃப் ஃபார்ம் ஆகும். அந்த சேஃபோட வால்யூமோட டிஃப்ரென்ஸாக ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபிகரில் ஏபி இதை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது 8 சென்டிமீட்டர், ஏற்கனவே 7.1ல் இதே மாதிரி ஒரு சம் இருக்குது. ஏபியை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது ஒரு கோன் ஃபார்ம் ஆகும், அதோட வால்யூமும் பிசிஎஃப் பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணும்போது ஒரு கோன் ஃபார்ம் ஆகும், அதோட வால்யூமும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ ஹைட்டும் ரேடியஸும் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான் வேலை. உங்களோட வால்யூம் ஆஃப் த கோனோட ஃபார்முலா என்ன? 1/3 πr ஸ்கொயர்டு ஹெச். இப்போ வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா தெரியும். வால்யூம் ஆஃப் த கோன் R 6 வச்சுட்டு H 8 வச்சிங்கன்னா வால்யூம் ஆஃப் த கோன் என்னது 96 π. அதே மாதிரி R 8ன்னு வச்சுட்டு H 6ன்னு வச்சிங்கன்னா அதோட வால்யூம் வந்து 128. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் த கோன் வேர்டிங்ஸில் தெளிவாக எழுதுங்க. டிஃப்ரென்ஸ் இன் வால்யூம்ஸ் 128 π மைனஸ் 96 π. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 32 π. ஸோ பையோட வேல்யூ போட்டிங்கன்னா அதோட ஆன்சர் என்ன உங்களுக்கு? 100.571 சென்டிமீட்டர் க்யூப் வால்யூம்ன்றதுனால 22/7 போட்டு கேன்சல் பண்ணி மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் என்ன? 100.571. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லாம் எழுதுனா 100.58 சென்டிமீட்டர் க்யூப். அவ்வளோதான் உங்களோட 5th சம் முடிஞ்சது. 6th சம், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். வால்யூம் ஆஃப் த டூ கோன் சேம் பேஸோட ரேடியஸ் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. அதோட வால்யூம் கொடுத்துருக்குறாங்க, ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் ரேஷியோ ஆஃப் த ஹைட்டோட ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கோன் 1ஓட வால்யூமும் கோன் 2ஓட வால்யூமும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு? 3600 5040. இப்போ கோன் 1ஓட ஃபார்முலா 1/3 πr ஸ்கொயர்டு H1, 1/3 πr ஸ்கொயர்டு H2. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனா H1ஓடைய H2ஓடைய ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர் வந்து சேம் ரேடியஸ், ஸோ அதனால் 1/3 1/3 π r எல்லாம் கேன்சல் ஆயிரும். H1 ரேஷியோ H2 மட்டும் இருக்கும். நானும் சிம்பிளிஃபை பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் கிடச்சிடும். H1 H2. ஸோ சம் 7 அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த டூ ஸ்பியர், ரெண்டு ஸ்பியரோட ரேடியஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:7. அதோட வால்யூமோட ரேஷியோவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்பியர் 2, இது ரெண்டோட ரேடியஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா என்ன? 4/3 πr க்யூப். இது வந்து R1 4/3 πr க்யூப். இப்போ அது ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ இப்போ R1/R2 தான் ஹோல் க்யூப் இருக்குது. இப்போ ரேஷியோவில் கொடுத்ததுனால இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4/7 த ஹோல் க்யூப். அவங்க ரேஷியோவில் தான் ஸ்பியரோட வால்யூமை கேட்டிருக்காங்க. அப்போ க்யூப் பண்ணி மட்டும் எழுதிடுங்க. 4 க்யூப் வந்து 64, 7 க்யூப் வந்து 240, 343.
அப்போ ரேஷியோ ஆஃப் த வால்யூம் வந்து 64:343. அவ்வளோதான் இந்த சம் முடிச்சது. ஹீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சாலிடு ஸ்பியரும் சாலிடு ஹெமிஸ்பியரும் ஈக்குவல் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூவ் தட் வால்யூம்க்கு ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அந்த ரேஷியோவில் வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஸ்பியருக்கு எழுதியாச்சு, ஹெமிஸ்பியருக்கு எழுதியாச்சு. இப்போ இதில் கேன்சல் பண்ணது பை கேன்சல் ஆகிடும். ஸோ R2 அந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா R1² / R2² 3/4. அப்போ ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? R1/R2 √3/4 வந்து ரூட்டில் கேன்சல் ஆகிடும். ஸோ 2. வால்யூம் ஆஃப் ஸ்பியரையும் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியரும் ரேஷியோவில் எழுதியாச்சு, அதோட ஃபார்முலாவை ரேஷியோவில் எழுதியாச்சு. ஹெமிஸ்பியர்னால 2/3. இப்போ 3 கேன்சல் ஆயிரும், 2க்கு 2 கேன்சல் ஆயிரும், பை கேன்சல் ஆயிரும். ஸோ ஒரு பேலன்ஸ் 2 மட்டும் இருக்கும். 2 R1/R2 த ஹோல் க்யூப். ரெண்டுலேயுமே க்யூப் இருக்கிறதுனால ஹோல் க்யூப்னு எடுத்தாச்சு. இப்போ R1 R2 ரேஷியோ நம்ம ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்தல. ஸோ √3/2. அப்போ √3/2 த ஹோல் க்யூப். இப்போ √3க்கு வெளியில் வரும்போது 3√3. இப்போ இங்கே 2 இருக்கும். ஸோ ஒரு 2 கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் 2/2 இருக்கும். ஸோ அதுக்கு ஆன்சர் என்ன? 4. அப்போ 3√3/4. உங்களோட சம்மில் என்ன சொல்லியிருந்தாங்க? இப்போ சம்மில் என்ன நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க? த ரேஷியோ ஆஃப் தியர் வால்யூம் இஸ் 3√3:4. அதுதான் நமக்கு கிடச்சிருக்கு, 3√3:4. இதை ரேஷியோவில் எழுதிட்டிங்கன்னா அவ்வளோதான், சம் முடிஞ்சுது. எக்ஸசைஸ் 7.2ல் சம் 9th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க? அவுட்டர் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பெரிக்கல் காப்பர் செல். ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு காப்பர் செல் இருக்குது, அதோட இன்னர் சர்ஃபேஸ் ஏரியாவும் அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவும் உங்களுக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் இஸ் மேக் த செல். ஸோ ஃபைண்ட் த வால்யூம் கேட்டிருக்காங்க, அதோட வால்யூம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ நமக்கு கொடுத்துருக்க சர்ஃபேஸ் ஏரியாவிலேருந்து ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னது? 4πr. அவுட்டர்னால கேபிட்டல் ஆர் வச்சுக்கேன். ஸோ இது எவ்வளோ உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? 576π. இதுலேருந்து உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, கேபிட்டல் ஆர் என்ன கிடைக்கும்? 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ பை கேன்சல் ஆயிரும். 4 அந்த சைடு கொண்டு கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆரோட வேல்யூ 12 சென்டிமீட்டர் கிடைக்கும். அதே மாதிரி இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா 4π ஸ்மால் r². இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 324π. ஸ்மால் ஆரோட வேல்யூ 9 சென்டிமீட்டர். ஸோ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியர் 4/3π r³ r³. இப்போ 4/3π 12³ - 9³. 4/3 1728 - 729. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை டிவைட் பண்ணால் 4186.285 சென்டிமீட்டர் க்யூப். அப்ராக்சிமேட்டாக 5 இருக்குது. ஸோ 9 போட்டு அப்ராக்சிமேட்டாக எழுதிக்கோங்க. அவ்வளோதான், சம் முடிஞ்சது. சம் 10 பார்க்கலாம். கண்டெய்னர் கொடுத்துட்டாங்க, ஃபார்ம் ஃப்ரஸ்டம் கோன். ஸோ ஒரு கோன் மாதிரி இருக்குது, ஆனால் ஃப்ரஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட ஹைட் வந்து 16 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. ஸோ ஹைட் வந்து உங்களுக்கு 16 சென்டிமீட்டர். அப்புறம் லோயர் அண்ட் அப்பர் ரேடி வந்து 8 சென்டிமீட்டர். லோயர் ரேடி வந்து 8 சென்டிமீட்டர், அப்பர் ரேடி வந்து எவ்வளவு? 20 சென்டிமீட்டர். ஸோ அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் மில்க் விச் கேன் கம்ப்ளீட்லி ஃபில் இன் கண்டெய்னர் அட் த ரேட் ஆஃப் 40 per liter. ஒரு லிட்டருக்கு 40 ரூபா ஆச்சுன்னா அந்த கம்ப்ளீட்லி அந்த கண்டெய்னர் ஃபில் ஆகிற அளவுக்கு எவ்வளோ ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம். ஸோ வால்யூம் ஆஃப் த ஃப்ரஸ்டம் ஃபார்முலா எழுதிக்கோங்க. 1/3 பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஹெச் வந்து 16, கேபிட்டல் ஆர் வந்து 20² ப்ளஸ் ஸ்மால் ஆர் வந்து 8², 20 × 8. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1/3 × 22/7 × 16. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 624. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் என்ன? 10,459.4 சென்டிமீட்டர் க்யூப்.
1000 சென்டிமீட்டர் கியூப்ஸ் ஈக்குவல் டு 1 லிட்டர். இதை அப்ளை பண்ணனா உங்களுக்கு 10.4594 லிட்டர்னு கிடைக்கும். இப்போ ஒரு லிட்டருக்கு நமக்கு 40 ருபீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட 40 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் கிடைக்கும். 40 மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும்? 418.38 rupees. வேர்டிங்ஸ் எழுதணும். காஸ்ட் ஆஃப் த மில்க் which can completely fill the container is rupees 418. Thank you.